இங்க ஒரு பொண்ணு வேலை முடிஞ்சதும் நைட் நேரம் தனியா ரோட்ல நடந்து வர்றா. அப்ப அவளுக்கு யாரோ அவளை ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது. இவ பயந்து போய் வேகமா அவளோட வீட்டுக்கு வந்து கதவை லாக் பண்றா. அப்ப அவளோட அம்மா கால் பண்ணி வீட்டுக்கு பத்திரமா வந்துட்டியான்னு கேக்குறாங்க. இவளும் ஆமான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறா. அப்ப அவளோட பொம்மை கீழே கிடக்கு. இவ அதுல ஒட்டி இந்த தூசி எடுத்துட்டு அதை கிளீன் பண்றா. அப்புறம் அது கூட சேர்ந்து விதவிதமா போட்டோ எடுத்துட்டு இருக்கா. அப்ப அவளோட வீட்டு கதவை யாரோ தட்டிட்டு கொரியர்னு சொல்றாங்க. இவ அந்த பொம்மையில ஒரு பட்டனை அமுக்குறா. அதுவோ பையனோட குரல்ல கதவு கீழே வச்சிருங்க தேங்க்யூன்னு சொல்லுது. இவ மெதுவா வந்து வெளியே யாராச்சும் இருக்காங்களான்னு பார்த்துட்டு கதவை திறக்கிறா. யாரும் இல்லைன்னு தெரிஞ்சதும் வெளியில வந்து பார்த்தா அங்க எந்த பார்சலுமே இல்ல. அப்போ ஒருத்தன் கர்ச்சீப்ல மயக்க மருந்து வச்சு இவ மூக்க மூடி மயங்க வைக்கிறான். இவ கொஞ்சம் கொஞ்சமா மயங்கிட்டு இருக்க இவன் அவகிட்ட தப்பா நடக்க பாக்குறான். அப்ப சடனா அவனை கண்ணுக்கே தெரியாத உருவம் பயங்கரமா அடிக்குது. இவ அவன் அடி வாங்குறத அரை மயக்கத்துல பாக்குறா. அது அவன் கையை உடைச்சு கழுத்து நெரிச்சு கொண்டுருது. இவ எல்லாத்தையும் பயந்து போய் பார்த்துட்டு இருக்க. அப்ப சடனா அலாரம் அடிக்கிற சவுண்டு கேக்குது. இவளோ இதெல்லாம் கனவுதானா நினைச்சிட்டு தூக்கத்துல இருந்து எந்திக்கிறா. அப்போ பொம்மை திரும்பவும் கீழே கிடக்குது. அதோட முகத்துல நிறைய கீறலும் இருக்கு. இவ அதுக்கு பேண்டேஜ் விட்டுறா. அது ரொம்ப பழசா இருக்கதால அதை ஒரு பெட்டிக்குள்ள வச்சுட்டு குப்பையில போடலாம்னு கொண்டு போறா. அப்ப அவ கனவுல அந்த பையன் இறந்த இடத்துல இந்த பொம்மையோட பஞ்சு கிடக்குது. இவ பயந்துகிட்டே அதை பார்க்க அப்ப பயப்படாதன்னு யாரோ சொல்றது கேக்குது. இவ யாருன்னு சுத்தி முத்தி பாக்குறா. அப்ப அந்த பொம்மை இவ முன்னாடி நின்னுக்கிட்டு நான் எப்பவுமே உனக்கு பாதுகாப்பா இருப்பேன்னு சொல்லுது. இப்பதான் அவளுக்கு நடந்ததெல்லாம் உண்மைன்னு புரியுது. இதுதான் அவங்க கிட்ட இருந்து அவளை காப்பாத்திருக்குன்னு சந்தோஷமா அதை பாக்குறா.